ஞானகுரு அவர்கள் இந்த உபதேசத்திலே தம்மிடம் எதை கேட்டு எப்படி பெற வேண்டும் என்று தெளிவாக்குகின்றார்கள். காரணம், எல்லோருக்கும் மகரிஷி நற்சக்தி கிடைக்க வேண்டும் என்றுதான் யாம் பூர்ண ஆசீர்வாதம் கொடுக்கின்றோம். மகரிஷி நற்சக்தியால் எங்கள் உடல் நலமாக வேண்டும், பிள்ளைக்கு திருமணமாக வேண்டும், தொழில் சீராக வேண்டும் என்று உங்களுக்கு எது நல்லதாக வேண்டும் என்று எண்ணுகின்றீர்களோ அதை மனதில் எண்ணி ஆசி பெறுங்கள். ஆனால் சிந்தனைகளை சேரவிட்டு பல பல கோரிக்கைகளை நீங்கள் வைக்காதீர்கள். என்னிடம் கேட்கின்றீர்கள் என்றால் என் பிள்ளைக்கு திருமணம் ஆக வேண்டும், எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று மனதில் இப்படி கேளுங்கள், அதை கொடுத்து விடலாம். அடுத்த முறை வரும்பொழுது இன்னொன்றை நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒன்றை கேட்டு நான் கொடுத்த பின் மொத்தமாக எல்லாத்தையும் கேட்டு சொல்ல ஆரம்பித்து நீங்கள் என் பையன் சொன்னபடி கேட்க மாட்டேன் என்கிறான், குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கின்றது, சம்பாதிக்கிற பணம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றது, வியாபாரம் நஷ்டமாகிக் கொண்டிருக்கின்றது, இப்படி வரிசையிலே அடுக்கிக் கொண்டே போகக்கூடாது. ஏனென்றால் நான் அப்பொழுது எதற்கு ஆசை கொடுப்பது, எதற்கு பதில் சொல்வது? எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆசை கேட்கலாம். அதுபோல் எங்கள் தொழில் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணலாம், அதுக்கு நல்ல ஆசை வேண்டும் என்று கேட்கலாம். இது எல்லாம் வாக்குதான். திட்டிகளை பதிவு செய்கின்றோம், திரும்ப எண்ணுகின்றோம், திட்டினான் என்று வந்து கொண்டே இருக்கின்றது. அதை போன்றுதான் அந்த மகிழ்ச்சி நற்சக்தி பெற வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அதை வாக்காக பதிவு செய்கின்றேன். அதை திரும்ப திரும்ப நீங்கள் எண்ணினீர்கள் என்றால் அந்த மகிழ்ச்சி நற்சக்தி உங்களுக்குள் வேலை செய்யும். என்றால் அது உங்களுக்கு சதா கிடைக்க வேண்டும் என்று நான் தியானம் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஒருவர் ஒரு தடவை திட்டிவிட்டார் என்றாலும் அடுத்து அதை யாரிடம் சொன்னாலும் மீண்டும் மீண்டும் சொல்லி அவர் திட்டிக் கொண்டேதான் இருப்பார். அந்த அலையில் அவர் பரப்பிக்கொண்டே இருப்பார். அதே போன்று நாமும் ஆகிவிட்டால் பதிலுக்கு அவளை அடிக்கடி நினைத்து நாமும் திட்டிக் கொண்டேதான் இருப்போம், அந்த எண்ணத்தை பரப்பிக் கொண்டேதான் இருப்போம். காரணம், அவருடைய நினைப்பு நம்மிடம் வளர்ந்து விடுகின்றது, ரெண்டும் கலந்து பேசிக்கொண்டே இருக்கும். இதே போன்றுதான் அந்த மகரிஷியோட அருள்சக்தி உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எந்தெந்த வகையிலேயோ மிக தந்திரமாக உங்களுக்குள் நுழைய வைக்கின்றேன். அந்த மகரிஷி நற்சக்தி பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப எண்ணிவிட்டீர்கள் என்றால் அதில் நீங்கள் பெருக்கிக் கொள்கின்றீர்கள் என்ற அர்த்தம். அப்பொழுது உங்களை கோபப்பட செய்யும், வேதனைப்பட செய்யும், மற்ற தீமையான உணர்வு உங்களிடம் இருந்து வெளிப்படுவதை இது கொஞ்சம் அடக்குகின்றது. இப்பொழுது உங்கள் சொல்லே உங்களுக்கு பாதுகாப்பு வரும். ஏனென்றால் எந்தெந்த வகையில் உங்களுக்கு தெரியாமலே கஷ்டம் வருகின்றதோ அதே போலத்தான் உங்களுக்கு தெரியாமலே அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய சக்தியை கொடுக்கின்றேன். இந்த தியானத்தை கடைப்பிடிக்க நீங்கள் யாரை பார்த்தாலும் உங்கள் பார்வையால் அவள் கஷ்டம் விலக வேண்டும், அந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். அந்த சக்தியைத்தான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், பரப்புகின்றேன். ஆகையினால் கூடுமான வரையில் அடுத்தவருடைய கஷ்டங்களையோ குறைகளையோ தயவுசெய்து பேசாதீர்கள். அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்க வேண்டும் என்று எண்ணி பழகுங்கள். எங்கேயாவது ஏதாவது ஒரு குறை நடந்துவிட்டது என்றால் அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்று எண்ணுங்கள். ஏனென்றால் முந்தி பதிவு செய்த குறையான உணர்வுகள் நமக்குள் இருக்கும், அது எல்லாம் நீங்க வேண்டும், மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும், அவர்கள் மன நிறைவு பெற வேண்டும், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இதைத்தான் சொல்ல வேண்டும், இதைத்தான் பெருக்க வேண்டும். குறையை கண்டு, குறையை பார்த்து, குறையை பேசி அதே வளர்த்து கொண்டிருக்கக்கூடாது. அப்படியே விட்டுவிட்டால் அந்த குறை நமக்குள் வளர்ந்து கொண்டே வரும், குறையை இயக்குவதற்குண்டான தூண்டுதலாக நம்மை ஆக்கிவிடும். இது போன்ற நிலையிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும். ஒவ்வொரு நிமிடம் அந்த மகிழ்ச்சி நற்சக்தி பெற வேண்டும் என்று சொல்லி அதை நீங்கள் வளர்த்து கொண்டே வர வேண்டும். அதைத்தான் நீங்கள் பெற வேண்டும் என்று நானும் சதா பிரார்த்தனை செய்கின்றேன், தவம் இருந்து கொண்டிருக்கின்றேன். அது அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்டு பாருங்கள்.